ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். ஒய்டி தமிழ் பார்க்குற எல்லா நேயர்களுக்கும் வணக்கம். நம்ம சேனலில் யூடியூப் டிப்ஸ், யூடியூப் ட்ரிக்ஸ், யூடியூப் மணி ஏர்னிங், யூடியூப் டெய்லி அப்டேட்ஸ், யூடியூப் தேவையான எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் பார்த்துட்டு வர போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இது மாதிரி டாப்பிக்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்தீங்கன்னா நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களை வந்து சேரும். ஓகே, இன்னைக்கு என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா டாப் 8 ட்ரெண்டிங் கண்டென்ட்ஸ் 2020ஓட ட்ரெண்டிங் கண்டென்ட்ஸ், மோஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுற கண்டென்ட் என்னன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் காப்பிரைட் ஸ்ட்ரைக், காப்பிரைட் கிளைம், கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் அப்படி என்னன்னு நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். அதனால் ஏற்பட விளைவுகளும் பற்றியும் போட்டிருக்கேன். இந்த வீடியோ முடித்த உடனே அந்த வீடியோ பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, நம்ம 8th இடத்துல வந்து பார்த்துடலாம். 8வது இடத்த பிடிச்சிருக்கிறது வந்து அன்பாக்சிங். அன்பாக்சிங்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு கேஜெட்ஸ் ரிவ்யூஸ் பண்ணுறது, மொபைல் ரிவ்யூஸ் பண்ணுறது, லேப்டாப் ரிவ்யூஸ் பண்ணுறது, இது மாதிரிலாம் பேர் தான் அன்பாக்சிங். இது வந்து நல்லாவே ட்ரெண்டிங்காகவும் போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணி தரும். ஆனால் பிகினர் யூடியூபர்ஸ் ட்ரை பண்ண தேவை கிடையாது, உங்களுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா மணி இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் ஒரு சேனல் பெரிய சேனல் ஆனோடனே உங்களை தேடி அதாவது டெக் சேனல் அது மாதிரி வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களை தேடி நிறைய கம்பெனிஸ் வரும். அதனால் பிகினர் யூடியூபர்ஸ் நீங்கள் மணி இன்வெஸ்ட் பண்ணி எதனா வாங்கி ரிவ்யூ பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஓகே, நல்ல ஒரு ட்ரெண்டிங்காக போயிடுற டாபிக் 8வது இடத்த பிடிச்சிருக்கு அன்பாக்சிங். ஓகே, 7வது இடத்த பிடிச்சிருக்க டாபிக் வந்து எஜுகேஷன். இப்போது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறது எஜுகேஷன். ஏன்னா ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதனால் எஜுகேஷன் வீடியோஸ் போட்டிங்கன்னா நல்ல வியூஸ், நல்ல சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணி தரும். 7வது இடத்த பிடிச்சிருக்கிறது எஜுகேஷன், நல்லாவே ஒர்க் ஆகும் இந்த கண்டென்ட். 6வது இடத்த பிடிச்சிருக்கு வந்து ட்ரைலர்ஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ். ட்ரைலர்ஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ் பற்றி உங்களுக்கே தெரியும், நீங்களே நிறைய பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் நல்ல ஒரு ரீச்சை எடுத்து தரும். ஆனால் நம்மளால் இது முடியாது. ஏன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கில் வந்து விழுந்துடும். இது வந்து காசு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க, அவங்கனால தான் இது முடியும். இது ஒரு நல்ல ட்ரெண்டிங்கான ஒரு டாபிக். ஓகே, 5வது என்னன்னா சேலஞ்சிங் வீடியோஸ். சேலஞ்சிங் வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 இட்லி ஒரு ஆள் சாப்பிட்றது, 50 கிலோ பிரியாணி ஒரே ஆள் சாப்பிட்றது, இது மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுவும் ஒரு நல்ல ஒரு ரீச் ஏற்படுத்தி தரும் சேனலுக்கு. ஆனால் இதை வந்து யாரும் ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் ஹெல்த்துக்கு எதனா பாதிப்புகள் 100% ஏற்படலாம். இதையும் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஆனால் சொல்ல வேண்டிய கடமை, இது வந்து 5th இடத்த பிடிச்சிருக்கு. 4வது இடத்த பிடிச்சிருக்கு வந்து மிக பியூட்டிஃபுல்லான ஒரு கண்டென்ட் சொல்லலாம். குக்கிங் சேனல் எல்லாருமே ஆரம்பிக்கலாம். குக்கிங் சேனல் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களை யூடியூப்பில் உயர்த்தி விடும். குக்கிங் வீடியோஸ் நீங்கள் எப்போ போட்டாலும் நல்ல ஒரு மணி ஏர்ன் பண்ணுற ஒரு டாபிக் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு குக்கிங் வீடியோ போட்டதுனால இப்போ வரையும் எல்லாருமே பார்ப்பாங்க குக்கிங் வீடியோஸ் பொறுத்த வரைக்கும். அதனால் குக்கிங் வீடியோஸ் சேனல் ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பியூட்டிஃபுல்லான ரீச்சை எடுத்து தரும். 3வது இடத்த பிடிச்சிருக்கிறது காமெடி வீடியோஸ் அப்படின்னா வடிவேலு, சந்தானம் அது மாதிரி வீடியோஸ் கிடையாது. அந்த வீடியோ மாதிரி எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா 100% காப்பிரைட் ஸ்ட்ரைக் உங்கள் சேனலில் விழுந்துடும். காமெடி வீடியோஸ்னால் எப்படின்னா நம்மளே ஒரு காமெடி ரெடி பண்ணுறது. அதாவது நிறைய ஃபன்னி வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க இல்லையா? நீங்கள் யூடியூப்பில் போய் ஃபன்னி வீடியோஸ் சர்ச் பண்ணி பாருங்கள், அதில் வர்றது தான் காமெடி வீடியோஸ்னு சொல்லுவாங்க. இது 100% நல்ல ஒரு ரீச்சை ஏற்படுத்தி தரும் சேனலுக்கு. நல்ல ஒரு சப்ஸ்கிரைபர்ஸும் ரீச் பண்ணி தரும். ஏன்னா என்டர்டெயின்மெண்ட், அதாவது யூடியூப்பில் 70% வந்து என்டர்டெயின்மெண்ட் தான் பார்ப்பாங்க. 2வது இடத்த பிடிச்சிருக்கிறது நான் எதிர்பார்க்கவே இல்லை, கேமிங் சேனல். கேமிங்கே இப்போது செம்ம ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு. ஒன்றுமே இல்லை, ஒரு பப்ஜி, ஒரு ஃப்ரீ ஃபயர், இந்த 2 கேமை வச்சு சேனல் வேறு லெவலில் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அந்த 2 கேம் இல்லை வேறு எதனா பிசி கேம்ஸ் எதனா உங்களுக்கு நல்லா விளையாட தெரியும்னா இந்த கேம் வச்சு நீங்கள் சேனல் கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். நல்ல க்ரோத்தே தரும். நம்பர் 1 இடத்த எப்போவுமே யூடியூப்பில் நம்பர் 1 இடத்த பிடிச்சிருக்குது விளாக் சேனல்ஸ். விளாக்னா ஊருக்கு போய் ரிவ்யூ பண்ணுறது. இங்கேருந்து வேறு ஸ்டேட்டுக்கு, வேறு வில்லேஜஸ்க்கு, அதர் கண்ட்ரீஸ்க்கு, அது மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி சேனல்ஸ்லாம் நல்ல ஒரு ரீச் கண்டிப்பாக தரும். எப்போவுமே நம்பர் 1ல் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அந்த ஊருக்கெலாம் போயிருக்க மாட்டீங்க. இங்கே இருந்துக்கிட்டே நம்ம எல்லாமே பார்க்க முடியும். ஏன்னா நம்ம தமிழர்கள் வேர்ல்டு வைடில் எல்லாமே இடத்துல இருக்காங்க. அங்கேருந்து நம்ம
அவங்க பண்ணும்போது vlogs நம்ம இங்கேருந்து ஒரு ஹாப்பினஸோட நம்ம அங்கே இருக்க எல்லாமே நம்ம ரசிக்க முடியும். அதனால தான் vlog சேனல் நம்பர் 1ல இருக்குது. ஓகேங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு, அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.